ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் கான்ஷியர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்கிட்ட பாரபட்சமே இல்லை அப்படின்னாலாம் பெரியவா பக்தர்களுக்கு அந்த அனுகிரகம் பொழியறதுல தன்னைத்தானே எப்படியெல்லாம் சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துரியுமோ, அதை வியக்கிற வகையில் வீழிநாதன்கிற ஒரு தெய்வத்துக்கிட்ட அப்படி ஒரு பரஸ்பர நம்பிக்கை பெரியவாக்கிட்ட. ஒரு சம்பவத்தில் அந்த 2 பேருக்கும் ஒரு உரையாடல். வீழிநாதன் போன்ற சில பக்தர்கள் சொல்கிற அனுபவம் தான் பெரியவாளுடைய மகிமைகள்லாம் அப்படியே நம்பகத்தன்மையாக கொண்டு ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது. ஒரு முறை பெரியவா வழக்கு 2 பிரபலமானவர்களுக்கிடையே நடந்தது. அதில் ஒன்று வெற்றி பெற்றது. ஒரு தரப்பினர் பெரியவாளை இளையாத்தங்குடியில் இருந்து அப்போது தரிசிக்க வரா. ரொம்ப மகிழ்ச்சியோட வெற்றி பெற்றதை அறிவிச்சுட்டு பெரியவாளுடைய அனுகிரகத்தோட தங்க பக்கம் தீர்ப்பானதை சொல்கிறா. அதோடு இல்லாமல் பெரியவா கனவுல தோன்றி கவலைப்பட வேண்டாம், வழக்கு வெற்றி பெறுங்கிறதையும் சொன்னதையும் அவள் சொல்கிறா. அதுக்கு பூரணமாக நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணினதை நன்றி கடனோட சொல்கிறா. மகா பெரியவாளோ எந்த வித உணர்ச்சியும் காட்டாமல் அதை காதிலேயே போட்டுக்காமல் அதை ஆன்னு சொல்லவோ ஊன்னு சொல்லவோ தலையையும் ஆட்டவும் இல்லை. பிரசாதத்தை கொடுத்து அனுப்புகிறா. அவள் விட பெற்று போன பின்னாடி கொஞ்ச நேரம் கழிச்சு வீழிநாதனை அழைக்கிறா. அவள் 2 பேர் மட்டும் எனக்கு ஒன்று விசாரிக்கணும் அப்படின்னா பெரியவா. பின்னாடி எனக்கு சந்நியாசிரமம் பூர்ணமாக சித்தியாயிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு அபூர்வமான கேள்வியை கேட்குறா. வீழிநாதனுக்கோ இதற்கு உடனே பதில் சொல்ல என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பெரியவா சொல்கிறா, கீதையில் சொல்லியிருக்க ஒரு சன்னியாசிக்கு துவேஷம் பிரியம் 2 இருக்கக்கூடாதுன்னு. இப்போது இவா வந்துட்டு போகிறா, நான் அனுகிரகம் செஞ்சதால் அவளுக்கு கேஸ் ஜெயிச்சதா சொல்லிட்டு போகிறா. அப்போது நான் சில பேருக்கு மட்டும், அதாவது என்னை வேண்டின்றவாளுக்கு மட்டும் அனுகிரகம் செய்கிறது மாதிரியும் மற்றவாளுக்கு செய்யாத மாதிரியும் ஆறுது இல்லையா? என் மேலே பக்தியாக இருக்கிறவா பெரியவா அனுகிரகம் செஞ்சதால் இது நடந்ததுன்னு சொல்கிற போது என்கிட்ட வராமல் இருக்கிறவாளுக்கு நான் அனுகிரகம் செய்கிறதில்லன்னு தானே அர்த்தம் ஆறுது. இப்படி ஒரு சாராருக்கு மட்டும் அனுகிரகம் செய்கிறதால என்கிட்ட பிரேம மற்றவாக்கிட்ட துவேஷம்னு நான் ஒரு தலபட்சமாக நடந்துக்கிற மாதிரின்னா ஆயிடுறது. அதனால் சந்நியாச தர்மத்தை தவற விட்ட தோஷம் வராதா அப்படின்னு அவர் கேட்குறாராம் பெரியவா. இப்படி அதை பெரியவா அதை தன்னைத்தானே அலசி ஆராய்ஞ்சு பார்த்து கொள்கிறது மாதிரி ஒரு சுய பரிசோதனையில் அதில் தனக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள் எல்லாம் கேட்குறார். அந்த வீழிநாதனும் இப்படிப்பட்ட அந்த அனுகிரக தெய்வம் தன் தெய்வீகத்திலேயே நியாய அநியாயங்களெல்லாம் அலசி பார்க்குறாளே அப்படின்னு ஆச்சரியமாக பதில் சொல்ல தெரியாமல் நின்று இருக்காராம். பின்னாடி பெரியவாளே இப்படி நானே கேட்டுண்டேன், அப்புறம் மாதிரி அதை சரி பண்ண ஒரு சமாதானம் ஆனேன். இப்போது சூரியன் இருக்கு, அதோட ஒளி கிரகணங்கள் பரவலாக படுறது, 2 கண்ணாடி மேலே அந்த கிரகணங்கள் படுறது. அந்த கரணம் பட்ட உடனே ஒன்று பலன்னு சுத்தமாக இருக்குது, இன்னொன்று மேலே தூசி படுறதுருக்கு. பலன்னு கண்ணாடி மேலே விழற கதிர் பளிச்சுன்னு பிரதிபிம்பமாக தெரியுது. தூசி படிஞ்ச கண்ணாடி மேலே விழற கதிர் கொஞ்சம் மங்களாக தானே தெரியும், பிரதிபிம்பம் மாறுபாடாக தானே இருக்கும். அதனால தான் சூரியன் மேலே தப்பு இல்லை, சூரியன் ஒன்று தான். ஆனால் கண்ணாடியோட தன்மையால் வெவ்வேறு விதமாக ரிஃப்ளெக்ஷன். அது போல தான் இது ஒன்று நினச்சிக்கிறேன். இதுக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு ராஜா தினமும் ஊர்பவனி போவார். அப்போது வழியில் ஒரு சந்தனக்கட்டை, வாசன திரவியம் விற்கிற கடை வரும். அந்த கடைக்கிட்ட வரும்போது அந்த கடைக்காரனை பார்க்குற போது ராஜா காரணமே இல்லாமல் அவன் மேலே ஒரு துவேஷ உணர்ச்சி வருமா. தினம் இந்த அப்படி கடைக்காரனை பார்க்குறச்சு இனம் புரியாத ஒரு வெறுப்பு வருதே, அது ஏன்னு தெரியல அப்படின்னு மந்திரிக்கிட்ட கேட்குறான். அப்போது ராஜா கிட்ட கொஞ்ச நாள் நான் பவனி போகாமல் இருக்க சொல்கிறார். அப்புறம் திரும்ப போகும்படி சொல்கிறார். ஆனால் இப்போ ராஜாவுக்கு சந்தன கடைக்காரனை பார்த்தா முன்ன மாதிரி துவேஷம் வரல, வெறுப்பு இல்லை, பிரேமையோடு அவனை பார்க்க முடிஞ்சுது. அது எப்படி நடந்தது தெரியல. அதுக்கு மந்திரி, ராஜா அது வேற ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவன்கிட்ட யாரோ ராஜா இறந்து போனால் உன் கடையில் இருந்து நிறைய சந்தனக்கட்டையெல்லாம் வாங்குறேன்னு சொல்லியிருக்கா போல இருக்கு. அதனால் அவன் நீங்கள் கடை வழியே போகும்போதெல்லாம் எப்போ அது நடக்கும்னு நினச்சுண்டே உங்களை பார்த்துருக்கான். அந்த நினப்பால் உங்களை அறியாமல் அவன் மேலே உங்களுக்கு துவேஷம் மனபாரமாக இருந்திருக்கு. இதை யோசித்து நான் அந்த கடைக்காரங்கிட்ட உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வந்தபோது தான் நிறைய வாசன திரவியங்களும் சந்தனமும்
அவனுக்கு நிறைய வியாபாரமும் லாபமும் கிடைக்கிற மாதிரி வாங்கினேன். இப்போது அவன்கிட்ட இனிமேல் ராஜாவோட ஜென்ம நட்சத்திரம் வந்துட்டே இருக்கணும், பர்த்டே வந்துட்டே இருக்கணும்னு உங்ககிட்ட சாந்தமாக இருக்கான். அதனால் இப்போது அவன் ராஜா தீர்காயுசோடு இருக்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த நினப்போடு இருக்கிறவனுக்கு பார்க்குற உங்களுக்கும் அவன் மேலே பிரியம். இதுதான். அதனால் ஒருத்தரோட நினப்பு தான் இப்படி அவாக்கிட்ட எதிர்வினையாக பிரதிபலிக்கிற மாதிரி சில பேர் என்கிட்ட சின்சியராக வச்சுருக்கிற பக்தியால் இப்படிப்பட்ட ஒரு பலாபலன் அவளுக்கு கிடைக்கிறதுன்னு தோன்றுறது. சின்சியாரிட்டி ஒரு ரிஃப்ளெக்ஷன் உண்டு. அதனால தான் தனியாக ஒருத்தருக்கு அனுகிரகமோ நிகிரகமோ செய்கிறது இல்லை. அவாவாலோட சின்சியாரிட்டி அவாவாளுக்கே அனுகிரகமாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. என்கிட்ட எந்த ஒரு பாரபட்சமும் இல்லை அப்படின்னு அழகாக விளக்கம் சொன்னாராம். இப்படிப்பட்ட விளக்கம் தந்த பெரியவால் நாம் அனுகிரகம் எல்லாரும் வாங்கிக்கிற மாதிரி தானே நாமளும் பார்க்கணும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.